Hi everyone. 12th physics exam வரப்போகுது. அதுக்கான தீவிரமான ப்ரிப்பரேஷன் நம்ம மைண்டில் ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கலாம், நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய எக்ஸாம்ஸில் தோல்வி பார்த்துருக்கலாம், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் மார்க்கில் எதுவும் தெரிஞ்சிருக்காது. பட் இது லாஸ்ட் சான்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபிசிக்ஸுடைய மார்க் நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் ரொம்ப முக்கியம் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் இந்த 3 நாள் நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரம் தூங்க போகிறோம். குறிப்பாக ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்க போகிறது 2.5 நாள் மட்டும்தான். மிச்சம் 1.5 நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கம்ப்ளீட்டாக ரிவிஷன் மட்டும் பண்ண போகிறோம். இது ஒரு அவுட்லைனாக எடுத்தாலும் சரி, இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இதனுடைய ரிசல்ட் வேற லெவலில் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக் ப்ராப்ளம் எல்லாமே அப் டு டேட் போஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நேரத்தை வீணடிக்காமல் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத பேசலாம். ஸோ 3 நாள் இதை நான் ஒரு வித்தியாசமாக இந்த முறை பிரிச்சிருக்கேன். நல்லா பாருங்க, நம்ம எக்ஸாம் இன்னைக்கு தான் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யாருமே பண்ணாத புது விஷயத்த பண்ண போறோம். நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம ரொம்ப கஷ்டமா நான் பண்ணலை, நான் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய மைண்டை டே 1 அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்க. நம்ம 5லேருந்து 6 இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒரு பேப்பர் முடிஞ்சிருக்கு. நமக்கு 25ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ். இன்னைக்கு டேட்டு 21. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்றோம். 5லேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நமக்கு ரிவிஷன் எக்ஸாம் நடந்திருக்கும். 2 ரிவிஷன் மினிமம் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் நடந்திருக்கும். கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். அந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரை படிக்க போறீங்க. சார் நான் இன்னும் எதுவுமே பண்ணல சார். இருங்க, மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பரை படிக்க போறீங்க. நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, இந்த 21 இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. மற்ற டேஸ் உங்களுடைய விருப்பப்படி நீங்க போகலாம், ஆனா இது மேண்டேட்ரி. 5 to 6 ரிவிஷன் 1 கொஸ்டின் பேப்பரை படிக்க போறோம். 6 to 6:10 ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு 6:10லேருந்து 7:10 பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரை படிக்க போறோம். அது முடிச்சிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறோம். 7:20லேருந்து 8:20 வரைக்கும் ரிவிஷன் 2 கொஸ்டின் பேப்பரை படிக்க போறோம். அப்போ இந்த 3 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை இப்போவே நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து 8:20லேருந்து 9 மணி வரைக்கும் பிரேக்கு, அதாவது பிரேக்கு, ரெஸ்ட், டின்னர். கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் இருக்கு. இந்த 40 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம். அது முடிச்சிட்ட பிறகு ஷார்ப்பா 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் இது வரைக்கும் நமக்கு நடந்த மந்த்லி டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை படிக்க போறோம். அப்போ பெரும்பாலும் இந்த இடத்துல நம்ம படிச்சிருப்போம், இங்கே ரிவைஸ் பண்றோம். அதுதான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இல்லை ஒரு 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க. அப்போ 9 to 10:30 மிட் டேர்ம் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்றோம். கம்ப்ளீட்டா நல்லா கவனி, இதை பண்ணினாவே உன்னுடைய மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். சரியா? இதை முடிச்சிட்ட பிறகு நம்மளுடைய பிசிக்ஸை நம்ம எப்படி செக்ரிகேட் பண்றோம்னு பாருங்க. நம்ம ஈஸியா 12th ஸ்டாண்டர்ட்ல ஈஸியான சாப்டர்ஸ் அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், டியூவல் நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப கம்மியான டெரிவேஷன் உள்ள சாப்டர்ஸ். அடுத்து மாடரேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அது 4th சாப்டருடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். அடுத்து நமக்கு பார்த்தோன்னா சூப்பர் கூல் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன்ல செகண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அது ஈஸியான கான்செப்ட் தான். கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ரே ஆப்டிக்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கி தான், ஆனால் 2 பேசிக், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். இது 2 தெரிஞ்சதுன்னா இந்த மொத்த சாப்டரும் க்ளோஸ், காலி. இந்த ரே ஆப்டிக்ஸ் நம்ம இன்னைக்கு ஈவினிங் 1 ஷாட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. வேவ் ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபார்முலாஸ்ல இருந்து எல்லாமே மெமரைஸ் பண்ணணும்.
ஆட்டம்ஸ் அண்ட் நியூமரிக்கல் பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும். அதே தான் நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும். அந்த ஜங்ஷன்ஸ் லைக் அந்த பிஎன் ஜங்ஷனுடைய காம்பினேஷன்ல என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர் எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு சில சாப்டர்ஸ். இப்போ இந்த 11 சாப்டர்ஸ் ரீசன்ட் டெவலப்மெண்ட்டை நான் ஆட் பண்ணல. இந்த 11 சாப்டர்ஸை நம்ம எப்படி வந்து ஈஸியா செக்ரிகேட் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 21ஆம் தேதி அதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு 22, 23, 24 4 இல்லையா 3 நாட்கள் இருக்கு. இந்த 3 நாட்களை நீங்க வந்து வேற லெவல்ல பயன்படுத்தலாம். நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் தான் படிக்க போறோம். ஒரு சாப்டருக்கு 3 மணி நேரம் கொடுக்க போறோம். நம்ம ஆல்ரெடி இப்போ ரிவிஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு சாப்டருக்கு 3 மணி நேரம் ரொம்ப போதுமானது தான் இல்லையா? அப்போ 22 4:45 இருந்து 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறோம். 5ல இருந்து 6 பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர் 22ஆம் தேதி நான் இந்த பிளாக்ல எழுதியிருக்கேன். 22ஆம் தேதி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை படிக்கிறீங்க. 6ல இருந்து 6:10 பிரேக் எடுக்கிறீங்க. 6:10ல இருந்து 7:10 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மறுபடியும் 2 மணி நேரம் படிக்கிறீங்க. 1 மணி நேரம் கேப் பாரு. 7:10ல இருந்து 8:30 அப்படின்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் பிரேக் தான். 1.5 மணி நேரம்ப்பா. 1.5 மணி நேரம் நீ ஃப்ரீயா இருந்துக்கோ, சாப்பிட்டு குளிச்சுட்டு எல்லாமே முடிச்சிரு. அப்போ 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 9:30 வரைக்கும் மறுபடியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்போ ஒரு 3 மணி நேரம் நீ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ண போற. எப்போ 22ஆம் தேதி அதே டைமிங், அதே மார்னிங் டைமிங்ல 23ஆம் தேதி பார்த்தோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை படிக்க போறீங்க. அப்போ இது வந்து 23ஆம் தேதி தான். 23ஆம் தேதி அதிகாலையில் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு 9:30 9:40 பிரேக் எடுக்க போறோம். 9:40 10:40 வந்து பார்த்தோன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்க போறோம். எப்படி 22ஆம் தேதி 9:40க்கு செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 மணி நேரம் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு 9:40க்கு தான் செகண்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு 10:40 to 11 ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு 11 to 12:30 1.5 மணி நேரம் இருக்கு. மறுபடியும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை படிக்க போறோம். இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மணி நேரம் ரொம்ப அதிகம் அப்படின்றது எனக்கே தெரியும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில சேஞ்சஸை நான் கொண்டு வர போறேன். நல்லா பாரு, அப்படியே நான் பண்றேன். எப்போ நம்ம 11ல இருந்து 12:30 இப்போ 2.5 மணி நேரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப அதிகம் தான், ஏன்னா குட்டி சாப்டர். அது முடிச்சிட்ட பிறகு 12:30ல இருந்து 12:40 பிரேக் எடுக்கிறோம். 12:40ல இருந்து 1:40 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை படிக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம், இதை அடிச்சுட்டு ரைட், அதை அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீசெண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். அதை நமக்கு வந்து பெருசாக 2 மார்க் அண்ட் 3 மார்க்ல தான் நமக்கு வந்து கேட்க போறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த 12:40ல இருந்து 1:40க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சார், நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது பார்த்து முடிச்சிட்ட பிறகு 4:30 அதாவது 3 மணி நேரம் பிரேக் பாரு. 1:40க்கு முடிக்கிறேன், 2:40 3:40 4:40 கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம். 3 மணி நேரம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கீங்க. 3 மணி நேரம் கழிச்சு 4:30ல இருந்து 5:30 வரைக்கும் என்ன பண்ண போறோம், தேர்ட் சாப்டர் மேக்னட்டிசம் படிக்க போறோம். அடுத்து 5:30ல இருந்து 5:40 பிரேக் எடுக்கிற, 5:40ல இருந்து 6:40 மறுபடியும் மேக்னட்டிசம் எடுக்கிற, 6:40ல இருந்து 7 பிரேக் எடுக்கிற, மறுபடியும் 7ல இருந்து 8 மணி வரைக்கும் அதே மேக்னட்டிசம் படிக்க போறேன். ஏன்னா மேக்னட்டிசம் வந்து ரொம்ப பெரிய சாப்டர் அப்படின்றதுனால அதுக்கு 3 மணி நேரம் கண்டிப்பா தேவைப்படும். 3 மணி நேரம் அதை படிச்சு முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ண போற, 8ல இருந்து 8:30 டின்னர் எடுத்துக்கிறீங்க. டின்னர் எடுத்து முடிச்சிட்ட பிறகு 8:30ல இருந்து 10:40 1.5 மணி நேரம் இருக்கு இல்லையா, 2 மணி நேரம் இருக்கு. இந்த 2 மணி நேரத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை படிக்க போறீங்க. சார் என்ன சார் லூசு மாதிரி இருக்கு, 2 மணி நேரத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி சார்
அது 1 மணி நேரத்தில் நான் படிச்சிருவேன் சார். சூப்பர் தம்பி. அப்போ என்ன பண்ண போகிறோம், மிச்சம் அந்த 1 மணி நேரத்தை இங்கே பாரு அதர்ஸ் இஃப் லெஃப்ட்னு எழுதியிருக்கேன் பாரு. அப்போ இதுக்கு முன்னாடி படித்த அந்த 3 சாப்டரில் விட்டுருப்ப பாரு, கண்டிப்பாக விட்டுருப்பல்ல, அதை வந்து இந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டே 1 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, மேக்னட்டிசம், எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸு, லெஃப்ட் அவுட் ஆன டாபிக்ஸை படிச்சிடறோம். 4 சாப்டரை இன்னைக்கு முடிச்சிட்டோம். அப்போ 23ஆம் தேதி பார்த்தோன்னா மார்னிங் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதே 3 மணி நேரம் படிக்கிறேன். அடுத்து 9:40 10:40 ரே ஆப்டிக்ஸ் எடுக்க போகிறீங்க. அது ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படுப்பா ரே ஆப்டிக்ஸ். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டான சாப்டரு, அந்த சாப்டருடைய 1 ஷாட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை முடிச்சிட்ட பிறகு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 5:30 வரைக்கும் வேவ் ஆப்டிக்ஸை 2 மணி நேரம் தான் படிக்க போகிறீங்க. ஏன்னா அதில் வந்து மெமரைசிங் டேர்ம்ஸ் தான் அதிகமாக தவிர கான்செப்ஷுவல் வைஸ் வந்து பெருசாக அதில் இல்லை. அப்போ இந்த வேவ் சாப்டர்ஸை 4:30 4:30 5:30 5:40 6:40 2 மணி நேரம் படிக்கிறோம். அதே மாதிரி யூஷுவல் பிரேக் எடுத்துட்ட பிறகு என்ன பண்ண போகிறோம், 7 to 8 எலக்ட்ரானிக்ஸ், இந்த 10th சாப்டர் இருக்கு பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் படிக்க போகிறோம் எலக்ட்ரானிக்ஸ். அது முடிச்சிட்ட பிறகு 8:30 10:30 2 மணி நேரம் மறுபடியும் இருக்கா, அந்த 2 மணி நேரத்தில் டியூவல் நேச்சரை படிக்க போகிறோம். டியூவல் நேச்சரை படிக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து 23rd நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். அப்போ 24th எதனா இருக்கா சார், எல்லாமே இந்த இடத்துல நம்ம முடிச்சிட்டோம். 24th மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதுவும் 9:40 வரைக்கும் தான் இல்லையா, சாரி 9:40 கூட இல்லைங்க, 9:30 வரைக்கும், அதாவது 24ஆம் தேதி 9:30 வரைக்கும் இந்த அந்த டே 24th அன்னைக்கு ஆட்டம்ஸை 3 மணி நேரம் படிக்க போகிறீங்க. அதோட நல்லா பாரு, 24ஆம் தேதி 9:40 இருந்து அடுத்த நாள் எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கு டைம். அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் கூட வச்சுக்கலாமே. இவ்வளவு மணி நேரம் உனக்கு இருக்கு. இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும். படித்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ரிவிஷன் பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே நம்ம ஒரே வீடியோவை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. இது நம்மளை ப்ரூவ் பண்ணக்கூடிய லாஸ்ட் சான்ஸ். நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. அதுக்காக கரெக்டான எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாமை ரொம்ப நல்லா பண்ணுங்கள். டைமை இதுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். டூ வெல். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.